லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அடி பாவி, வரும் இந்த வீட்டை விட்டு போனதுமே உன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? கிளம்புங்கறல இருக்க. கௌதம், அக்கா உன்னை சாப்பிட வர சொன்னாங்க. உன்னை மட்டும்தான் வர சொன்னாங்க கௌதம். ஹலோ, என்ன நீங்க சாப்பிட கூப்பிட்டா கூட எனக்கு வேணாம். எனக்கு பசிக்கல. எனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப நானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். இது ஹோட்டல் தானே, அப்புறம் என்ன? இதுக்கெல்லாம் வாய் அடங்குதான்னு பாரு. அடங்க பிடாரி. சித்தி, நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். போங்க. ஏய், இல்ல உன் திமிரு அடங்கவே அடங்காதா? எனது அருமை கனவா, உங்களை சாப்பிட கூப்பிட்டால் சற்றும் சத்தம் காட்டாமல் சென்று சாப்பிட்டு விட்டு வாருங்கள். என் மனம் உங்களுக்கு புரிய சில மாதங்கள் ஆகலாம். அப்பொழுது புரியும் எது அன்பு எது திமிர் என்று. வா கௌதம், உட்காரு. என்னம்மா நீங்க இதெல்லாம் செய்றீங்க? அன்னைங்க யார்கிட்டயாவது சொன்னா பரிமாற போறாங்க. இல்ல கௌதம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதான். என்னாச்சுமா? வரலட்சுமி விஷயம் இப்படி ஆயிடுச்சேன்னு உனக்கு எதுவும் வருத்தம் இல்லல்ல? எனக்கே தெரியலம்மா, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஏமாந்துட்டோன்னு வருத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தப்பிச்சிட்டோமேன்னு நிம்மதியாகவும் இருக்கு. உன் அண்ணனுங்க 3 பேருக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுற மாதிரி நல்ல பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா உன் விஷயத்துல மட்டும் அம்மா தோத்துட்டேன் கௌதம். அம்மா, என்ன மன்னிச்சிடு. அம்மா, நீங்க ஏம்மா என்கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஏன் நேரம். அதை விடுங்கம்மா, ஃபீல் பண்ணாதீங்க. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். இல்ல கௌதம், அம்மா அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன். கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அதுக்காக தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன். இந்திராவுக்கும் உனக்கும் விவாகரத்து வாங்க போறது உறுதி கௌதம். அதுல உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். கூடிய சீக்கிரம் கேஸ் கோர்ட்டுக்கு வரும். அங்க நாங்க யாரும் உன் கூட இருக்க மாட்டோம். உன்கிட்டயும் அவகிட்டயும் தனித்தனியா தான் பேசுவாங்க. உன்னை மட்டும் நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். வரலட்சுமி கெட்டவதான், ஆனா இந்திரா ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. அதனால நீ பாட்டுக்கு அவளுக்காக இறக்கப்பட்டு எதுவும் பேசிடாத. பொண்ணு அவ ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுல நீ உறுதியா இரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன கௌதம்? சரிங்கம்மா. கௌதம், இந்திரா நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா. இப்போ நாங்க அவகிட்ட நடந்துக்கிறது உனக்கு கொஞ்சம் ரூடா தெரியலாம். ஆனா நம்ம சும்மா விட்டா அவன் நம்ம தலைமையிலேயே ஏறி உட்கார்ந்துருவா. அது உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். இத பாரு கௌதம், இன்னும் கொஞ்ச நாள் தான். பல்ல கடிச்சுக்கிட்டு அம்மா சொல்றத கேட்டுட்டு இரு.
அவளை எப்படியாவது துரத்தி விட்டுட்டு உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரியா? சரிம்மா. சரி, நீ சாப்பிடு. என்ன சார், சாப்பிட்டீங்களா? அதானே, யாரு சாப்பிட்டா என்ன, யாரு சாப்பிடலன்னா என்ன, நம்ம கரெக்டா சாப்பிட்டுடணும். இவெல்லாம் திருந்தவே மாட்டா. எப்ப பார்த்தாலும் யாரையாவது வம்பெடுத்துக்கிட்டே இருப்பா போல. எங்க போற? இல்ல கௌதம், நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நான் படிச்சு முடிக்க எப்படியோ 12 மணிக்கு மேல ஆகும். அதுக்கு உனக்கு இது தூங்குற டைம். நான் எதுக்கு இடைஞ்சலா இங்க உட்காந்துட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்? நான் மாடிக்கு போய் படிக்கிறேன், நீ தூங்கு. ஏய், அங்க லைட்லாம் இருக்காது, நீ இங்கே படி. இல்ல வேண்டாம்ப்பா, எதுக்கு வம்பு? நான் பாட்டுக்கு இங்க உட்காந்துட்டு விடிய விடிய லைட் போட்டு படிச்சு நாளைக்கு நான் தான் உன் தூக்கத்தை கெடுத்தேன்னு நீ போய் உன் அம்மா கிட்டயும் சித்தி கிட்டயும் சொன்னேன்னு வை. அப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து எடுப்பாங்க. அப்புறம் கரண்ட் பில்லு அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் காசு சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு மாடியில உட்காந்துக்கிட்டு என்னோட மொபைல் டார்ச் வச்சே படிச்சுக்கிறேன். என்ன கௌதம், என்ன சொல்ற? ஐயோ போமா, தாராளமா போ போ. குட் நைட் கௌதம், பாய். இவளுக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. அம்மாவை இழுக்காம இவளால இருக்கவே முடியாது. அதான் அம்மா சொன்னதுதான் கரெக்ட். இவளுக்கெல்லாம் இப்படிதான் பண்ணணும். இவளுக்கு போய் பாவம் பாக்குறமே, அது நம்ம தப்புதான். நீ எப்பதான்டா திருந்துவ? யார் இந்த நேரத்தில் கால் பண்றது? ரோஷி, இவதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்றா? கிலோமீட்டர்ஸ் வருது. 32,87,000. 32 87,263. ஓ, யாரு? மாமா? இந்த நேரத்துல தனியா? ஏதோ தப்பா இருக்கே. ஹலோ ரோஷிமா. ஓ, இன்னும் அவ கூட பேசிட்டு தான் இருக்காரா? என்ன கதிர், ஏன் போன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? இல்ல கதிர், நீ முன்ன மாதிரிலாம் இல்ல.
இப்பெல்லாம் என்னை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு தான் நீ பாக்குற. ஐயோ ரோஷிமா, முன்ன போய் நான் ஏன்டா அவாய்ட் பண்ண போறேன்? இந்த நேரத்துல வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கடா. நீயே சொல்லு. இந்த நேரத்துல பொண்டாட்டி ரூம்ல வச்சுக்கிட்டு நான் மட்டும் இப்படி தனியா வந்து பேசினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? அதெல்லாம் உன் பிரச்சனை. அத நீ தான் பாத்துக்கணும். உன் சில்லி ரீசன் எல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏய் இரு, கோவப்படாம சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1 lakh தேவை. சீக்கிரமா என் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. என்னது 1 லட்சமா? என்ன ரோஷி இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி இவ்ளோ பெரிய அமௌண்ட் கேக்குற? ஓ, என்கிட்ட கணக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டல. நான் தான் அப்பவே சொன்னல, நீ முன்ன மாதிரி இல்ல. தெரிஞ்சு போச்சு. நீ என்ன உண்மையாவே அவாய்ட் பண்ற. ஏய் என்ன ரோஷிமா இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற? சரி நான் இப்போ அனுப்புறேன் உனக்கு. வேணா கதிர், உன் காசு ஒன்னும் எனக்கு தேவையில்ல. கணக்கு கேக்குறல கணக்கு. நான் கணக்கு பார்க்கவா? சொல்லு கதிர், நான் கணக்கு பார்க்கவா? ஏய் ரோஷி, நான் அப்படி சொல்லலமா. நீ ஏன் என்ன தப்பா நினைக்கிற? எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா சொல்லு? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா உன் காரணம் ஒன்னும் கன்வின்சிங்காவே இல்லையே. ஏய் ரோஷி, போதுமா போதும். நானே இங்க இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறேன். இதுல நீயும் என்கிட்ட சண்டை போட்டா நான் எங்க தான் போறது சொல்லு? சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? பணம் தானே? உன்னை விட எனக்கு என்ன அந்த 1 லட்ச ரூபாய் பெருசா? ஒரு நிமிஷம் இரு. ரோஷிமா, பணம் அனுப்பியிருக்கேன், வந்துருச்சா? ஆ வந்துருச்சு. ஓகேம்மா. பணம் போதும் தானே? இப்போதைக்கு போதும். வேணும்னா நானே கேக்குறேன். ஓகே ரோஷிமா, நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்றேன். ஆ சரி. பாய் ரோஷிமா. பாய் பாய், டேக் கேர். இந்திரா, நீ இங்க என்ன? என்ன மாமா, ஏதோ பதட்டத்துல பேசுற மாதிரி இருக்கு. பயந்துட்டீங்களா? இல்ல, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன இப்ப தூக்கம் வரலையா? மிட் நைட்ல கூட கிளையண்ட் கூட பேசிட்டு அவங்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. பாவம் மாமா நீங்க. இங்க பாரு இந்திரா, இது என் பர்சனல். நீ இதுல தேவையில்லாம குறுக்க வராத. எது பர்சனல்? அக்கா புருஷன்னு பாக்குறேன் இல்ல, நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவ? நான் இவ்ளோ போராடி இந்த வீட்டுக்குள்ள வந்து அவமானப்பட்டு சோறு தண்ணி இல்லாம நான் இங்க இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என் அக்கா மட்டும்தான். அவளோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்றேன். உங்களுக்கு நான் 4 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த ரோஷினிய மறந்துட்டு திருந்தி ஒழுங்கா இருக்க பாருங்க. இல்லனா என்ன, அந்த வரலட்சுமியை பத்தி படம் போட்டு காட்டின மாதிரி உங்களுக்கும் குடும்பத்தை கூட்டி ஒரு படம் போட்டு காட்ட வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நம்புறேன். பாத்துக்கோங்க.
கௌதம், நீ உன் அண்ணன் மாதிரியெல்லாம் இல்ல. ரொம்ப நல்லவன், ரொம்ப நேர்மையானவன். யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு எதையுமே பண்ண மாட்டேன். யாரையும் உனக்கு ஏமாத்தலாம் தெரியாது. ஆனா என்ன, ஆளு கொஞ்சம் மோசடு. எதுக்கு எடுத்தாலும் முன்கோவம், வாளு. அப்படியே அம்மா புள்ள. அம்மா என்ன சொல்றாங்களோ அது அப்படியே கேட்டு கிளிப்புள்ள மாதிரி பேசுவான். ஆனாலும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் கௌதம், உன் ஆள் மனசுக்குள்ள நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னு. ஆனா அதை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தான் தெரியல. இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை பக்கம் கவனத்தை திருப்ப இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி என்னோட அக்கா வாழ்க்கைய நான் சரி பண்ணணும். அது வரைக்கும் உன் மேல உள்ள காதல நான் அப்படியே பொத்தி வச்சிருக்கேன். சரியா? என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும்போது எனக்கே முத்தம் கொடுப்பேன். இரு, உன்னை என்ன இவ நல்லா தூங்கிட்டு இருக்கா, ஆனா உண்மையாவே இவ எனக்கு முத்தம் கொடுத்த மாதிரி இருந்துச்சே. எப்படி புரியலையே. ஒருவேளை இது கனவா இருக்குமோ? கனவா இருந்தாலும் ஏன் இப்படி வருது? நான் இவ்வளவு வெறுக்கல செய்யறேன், உண்மையாவே நடந்த மாதிரி இருந்துச்சு. ஷோ, இவளை நினைச்சிட்டு படுத்ததால இப்படி கனவு வந்திருக்கலாம். இனிமே இவளை பத்தி சுத்தமா நினைக்கவே கூடாது. தூக்கத்துல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டா. எப்படி படுத்து தூங்குறா பாரு. அப்பாடா, தப்பிச்சுண்டா சாமி. சரியான முசடு. உண்மையாவே கனவுதான் போல. தம்பி, அசோக் நகர் வண்டி வந்துருச்சான்னு பாரு. ரெடியா இருக்கு அண்ணாச்சி. ஆமா, அண்ணா நகர் லைனுக்கு போற வண்டி வந்துருச்சா? 10 நிமிஷத்துல வந்துடும். அதுவும் உடனே வந்துரும். அதுக்கு ஒரு 50 ட்ரே ஒதுக்கி வச்சிரு. சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி, என்னம்மா வேணும்? பால் பாக்கெட் வேணும்,
அச்சச்சோ, இது பால் டிப்போம்மா. இது எல்லாமே ஹோல்சேல் வியாபாரம் தான்மா. நான் ரீட்டைல்லாம் விற்கிறது இல்லைம்மா. ஆம். சரி சரி, காலங்காத்தால வந்திருக்க, வர்ற பொண்ணைய தடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, உனக்கு எத்தனை பால் பாக்கெட்மா வேணும்? இல்ல அண்ணாச்சி, எனக்கு சேல் பண்ணதா ஒரு 100 பால் பாக்கெட் வேணும். என்னம்மா பார்க்க படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, பால் பாக்கெட் விற்க போறேன்னு சொல்ற? என்னம்மா ஆச்சு உனக்கு? டேய், என்னடா பாக்குற? அண்ணாச்சி மதுரை வாயில இருந்து வர வண்டி வந்துருச்சான்னு பாரு, இல்ல போன் போட்டாவது கேட்டு தொலை. என்னம்மா சொன்ன? இல்ல இல்ல, நான் இன்னும் ஒண்ணுமே சொல்லல அண்ணாச்சி. சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லைங்க அண்ணாச்சி. நான் இங்க அண்ணா நகர்ல தங்கி IAS ஆக படிச்சிட்டு இருக்கேன். அப்பா ஊர்ல இருந்து அனுப்புற பணம் பத்த மாட்டேங்குது. அப்பாவும் ரொம்ப சிரமப்பட்டு தான் காசு அனுப்புறாரு. அதான் இப்போ நானே வேலை பார்த்து என்னோட செலவுகளை நானே பாத்துக்கலான்னு இருக்கேன் அண்ணாச்சி. அது அப்பாக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற நீ? இந்த வியாபாரம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே, உன்னால பண்ண முடியுமா? என்ன அண்ணாச்சி இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க என்ன நம்பி ஒரு 100 பாக்கெட்டை கொடுத்து பாருங்க, ஒண்ணு கூட மிச்சம் விடாம வித்து காட்டுறேன். இல்லம்மா, பொதுவா பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் நான் பால் பாக்கெட்டே கொடுக்கறது இல்ல.